லாஸ்ட் ஃபியூ டேஸா விஜய் சேதுபதி சாய் பல்லவி நடிச்சு மணிரத்னம் டைரக்ட் பண்ற படத்துக்கு சாய் அபயன்கர் மியூசிக் போடுறாருன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. இதை பிரேக் பண்ற மாதிரி இன்னைக்கு காலையில மெட்ராஸ் டாக்கீஸ் இந்த படத்துடைய மியூசிக் ரைட்ஸை சோனி வாங்கி இருக்கிறத மாதிரியும் அந்த படத்துக்கு ஏஆர்மன் மியூசிக் போடுற மாதிரியும் ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாய் பல்லவி முன்னாடி நடிச்ச அமரன் தமிழ்ல பெரிய ஹிட், தெலுங்குல தண்டேல் அப்படிங்கிற படத்தை நடிச்சிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு போகல. அடுத்து அவங்க ஹிந்தியில நடிக்கிற படமான ராமாயணா மேல ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படத்துல ரன்பீர் சிங் ராமனாகவும் கேஜிஎஃப் புகழ் யாஷ் ராவணனாகவும் நடிச்சிருக்காங்க. மணிரத்னம் படத்துல நடிக்கிற விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய லைனப் இருக்குன்னு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இதுபடி பாத்தீங்கன்னா அவருக்கு ஜெயிலர்ல ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்றாரு. அதே மாதிரி மிஸ்கின் டைரக்ட் பண்ணி ஆந்திரியா நடிச்ச பிசாசு 2 படத்துல அவர் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணி அது இப்ப ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி மிஸ்கின் டைரக்ட் பண்ணி அவர் நடிக்கிற ட்ரெயின்கிற படமும் எடுத்து முடிச்சு ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. இதை தவிர தெலுங்குல பூரி ஜெகநாத் டைரக்ட் பண்ணி கன்னட ஆக்டர் துனியா விஜய் கூட சேர்ந்து நடிக்கிற சம் டாக் 33 டெம்பிள் ரோட் அப்படிங்கிற தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படமும் எடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர குமாரராஜா தியாகராஜா டைரக்ஷன்ல ராஜ்பி ஷெட்டி கூட சேர்ந்து பாக்கெட் நாவல் அப்படிங்கிற படத்திலையும் நடிக்கிறார். அதே மாதிரி மார்ச் 27 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடில ரிலீஸ் ஆக போற காட்டான் அப்படிங்கிற படத்துல ஆக்கா முட்டை கடைசி விவசாயி டைரக்டர் மணிகண்டன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. டைரக்ட் ஓடிடி ரிலீஸ்னால ஓடிடிலையும் யூடியூப்லயும் அதோட ட்ரெய்லர் டீசர் ரிலீஸ் ஆகி வைரலா போயிட்டு இருக்கு. இதை தவிர வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சிம்பு நடிக்கிற அரசன் படத்துல ஒரு பெரிய ரோல் பண்றாருன்னு இந்த ப்ரொடக்ஷன் டீம் ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அடுத்ததா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் டைரக்டர் பாலாஜி தரணிதரன் டைரக்ஷன்லயும் ஒரு படம் நடிக்கிறார். இதை தவிர வேற சில படங்களையும் அவர் நடிக்கிறாரு. இவ்வளவு பெரிய லைனப் இப்போதைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில விஜய் சேதுபதிக்கு மட்டும்தான் இருக்கு. பிரியா, மமிதா பைஜு, ராதிகா நடிச்சு வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ற விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் உடைய டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கான சூர்யாவை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. டீசர்ல வரக்கூடிய காட்சிகள் எல்லாத்திலயுமே மமிதா பைஜியும் சூப்பரா ஷைன் பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க் விஷுவல்ஸ்ல கொஞ்சம் தெலுங்கு நெடி அடிச்சாலும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருந்துச்சு. டிவி பிரகாஷ் உடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டீசர் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரொஃபஷனல் ஷூட்டரா சூர்யாவை காட்டுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவர் திருப்பி ஷூட்டிங் ப்ரொஃபஷனுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் படத்துடைய பேசிக் கதையா காட்டுறது 20 வயசு கம்மியான மமிதா பைஜிக்கும் சூர்யாவுக்கும் இருக்கக்கூடிய லவ் பார்க்கும்போது 1997ல அகத்தியன் டைரக்ட் பண்ணி பாலச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ண விடுகதை படத்துடைய கதை மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படத்துல மிலிட்டரி ஆபீசரா இருந்துட்டு வெளியே வந்த பிரகாஷ் ராஜுக்கும் நீனாவுக்கும் 20 வயசு டிஃபரன்ஸ் இருந்து அவங்க கல்யாணம் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே கதை மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பா இந்த படத்தை சூர்யாவை வச்சு ஒரு வித்தியாசமான படமா தான் கொடுத்திருப்பாங்க. கி பாஸ்கர் படம் எடுத்த டைரக்டர்னால இந்த படத்து மேல என்னுடைய ஹோப்ஸும் ஹையா தான் இருக்குது. சூர்யாவுக்கு அடுத்தடுத்து லைனப்ஸ்ல நிறைய நல்ல படங்கள் இருக்கு. இந்த படத்துடைய டீசரை பார்த்த உடனே உங்களுக்கு தோணுன கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லாமலே ரோஜா குட்டம், டிஷ்யூம், பூ, 555, சிவப்பு மஞ்சள் பச்சை, பிச்சைக்காரன் இப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுத்த சசி இப்போ விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன்ஸ்ல 100 சாமி அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிச்சைக்காரன் படமும் விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன்ஸ்ல தான் அவர் எடுத்திருந்தார். 100 சாமி படத்துல விஜய் ஆண்டனி கூட லப்பர் பந்து சுவாசிகா, லிஜிமோல் ஜோஸ், கருணாஸ், பாலாஜி சக்திவேல், மார்கன் படத்துல அவர் கூட நடிச்ச அஜய் திஷான், வித்லோ படத்துல ஹீரோவோட முன்னாள் காதலியான அனிஷாவா நடிச்ச ஆவியானில் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக், ட்ரெய்லர், அப்டேட்ஸ் எல்லாம் சீக்கிரமா வரப்போகுது. சசியோட படங்கள் எப்பவுமே சென்டிமெண்ட் நிறைஞ்ச ஒரு கமர்ஷியல் படமா தான் இருக்கும். அதே மாதிரி 100 சாமி படமும் அம்மாவுக்கும் பையனுக்கும் நிறைஞ்ச சென்டிமெண்ட் படம்னு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சசி டைரக்ட் பண்ணி ஹரிஷ் கல்யாண், சித்தி இதானி நடிச்ச 100 கோடி வானவிலுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆயிருச்சு. பட் அந்த படத்துடைய அப்டேட் எதுவுமே வெளிவரல. சீக்கிரமா அந்த படத்துடைய அப்டேட்டும் வெளிவரணும்னு நம்ம காத்திருப்போம்.